புத்திசாலி காகம் ஒரு கிராமத்தில் அடிவீழாமல் போராடும் புத்திசாலி காகம் ஒன்று இருந்தது. அதன் பெயர் கருப்பு. கருப்புவுக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவன் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவான். ஒரு நாள் கடும் வெயில். கருப்பு மிகவும் தாகமாக இருந்தது. காற்றின் வழியாக அவன் தண்ணீர் தேடித் தேடி பறந்தது. பல நேரம் தேடிய பிறகு ஒரு வீட்டின் பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய பானையை கண்டான். மகிழ்ச்சியுடன் பானையின் உள்ளே பார்த்தான். ஆனால் பானையின் அடியில் கொஞ்சம் தண்ணீர் மட்டுமே இருந்தது. கருப்புவின் நாக்கு அந்த தண்ணீரை அடைய முடியவில்லை. அப்போது அவன் தன் புத்தியால் ஒரு திட்டத்தைச் சிந்தித்தான். அவனை சுற்றியிருந்த சிறிய கற்களை கவனித்தான். உடனே அவன் பறந்து ஒரு கல்லை எடுத்து வந்து பானையில் போட்டான். தண்ணீரின் மட்டம் கொஞ்சம் உயர்ந்தது. கருப்பு மகிழ்ச்சியுடன் மற்ற கற்களை எடுத்துக் கொண்டு வந்து ஒன்றன் பின் ஒன்றாக பானையில் போட்டான். சில நிமிடங்களில் தண்ணீர் பானையின் வாய்க்கு வந்தது. கருப்பு தனது தாகத்தை தீர்த்தான். இதையறிந்து அவன் மனதில், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான வழியை கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் பறந்து சென்றான். கதைச் சுருக்கம்: புத்தியுடன் செயல்பட்டால் எந்த சிக்கலையும் வெல்ல முடியும். ஹாய் சுட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.